ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி வாழைக்காய் பொடிமாஸ் தாங்க வந்து செய்ய போகிறோம். இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக வந்து பசங்களும் விரும்புவாங்க, பெரியவங்களும் விரும்புவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் ஒரு 3 வாழைக்காய் இருக்குங்க, நல்லா முத்தலான வாழைக்காய் வந்து எடுத்திருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து 2 பக்கத்துலேயும் வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ண பிறகு இதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு வந்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோங்க. அடுப்பில் வந்து ஆல்ரெடி வந்து வச்சுட்டேங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த வாழைக்காய் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சு கொதிக்க வச்சு தாங்க வந்து போட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இது வேக விடலாங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷமாச்சும் இது வந்து வேகணும். அப்போ தான் வந்து ஒரு பாதி வேக்காடு வந்து இது வெந்திருக்கும். ஒரு 50% வேகக்குள்ளே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக வந்து அது வந்து எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு வேகத்துக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து இது வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சமாக இதில் வந்து உள்ளே ப்ரெஸ் ஆகி போகக்குள்ள நம்மளுக்கு வெந்துச்சுன்னு தெரியுங்க. இது வந்து தனியாக இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா வந்து நம்ம ஆற விட்டுடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து நான் எள் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து எள் எடுத்து வறுத்து போடக்குள்ள நல்லாவே வந்து அந்த வாசனை வருங்க. கொஞ்சம் நேரம் இதை வறுத்துக்கலாம். இப்போ வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் இருக்கும் துவரம் பருப்பு. இது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வறுப்படட்டும். இது கூடயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் சோம்பு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதுவும் வந்து போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வறுக்கக்குள்ளே நல்லாவே இருக்குங்க. 1 டீஸ்பூன் வரமல்லியும் வந்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி நம்ம வறுத்து போடக்குள்ளே அந்த ரோஸ்டட் ஸ்மெல் வந்து அவ்வளோ தூக்கலாக இருக்குங்க. அந்த பொடி மாசில் பார்க்கக்குள்ளே நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும். இது வந்து குறைன்னு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்கள், நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இப்போ இந்த தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து எடுத்து தனியாக வந்து வச்சிடலாம். எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிரேட்டர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம போட்டு நல்லா கிரேட்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து சீவியாச்சு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. கடுகு ஜீரகம் 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன், பொரியட்டும். இதில் வந்து தேவையான அளவு வரமிளகாய் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 வரமிளகாய்க்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 பூண்டு பல் இருக்கும், இதுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது கூடயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் சின்ன சின்னதாக வந்து பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை. இதுக்கு வந்து நல்லாவே வந்து வதக்கலாம். இது கூடயே வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு கொஞ்சமாக வந்து இதில் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இது வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நான் நல்லா வந்து கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்னதாக. 1.5 வெங்காயம் இருக்கும் இது. இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடக்குள்ள நல்லாவே வந்து பொடி மாஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். இந்த மாதிரி உப்புமாக்கு வதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வந்து வதக்கக்குள்ள அந்த கண்ணாடி பதம் உங்களுக்கு தெரியும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம கிரேட்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த வாழைக்காய்க்கு இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வெந்திருக்கு. அதனால் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து வதக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து
வெந்து வர பதம் வந்துடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதுக்கு வேக வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கொஞ்சமாக வந்து இதில் கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை கைப்பிடி இருக்கும் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் போடக்குள்ள அதிகமாகவே நல்லாவே டேஸ்ட் இருக்கும். இது கூடயே வந்து தேங்காய் துருவலும் வந்து போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நல்லா மெலிசாவே வந்து துருவிக்கிட்டேன். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துங்க, நல்லாவே இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து கொஞ்சம் கொரன்னு அரைக்கக்குள்ள நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வறுத்து போடக்குள்ள ரொம்பவே பொடி மாசுக்கு வந்து சுவை கூட்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குங்க. இப்போ எல்லாமே வந்து கலந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து செய்யக்குள்ள நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் மறுபடியும் வந்து கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். இது கூடயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் லெமன் ஜூஸ். இது போடக்குள்ள உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாகவே இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பொடிமா செய்யக்குள்ள நம்ம போட்டது எல்லாமே அந்த ஃப்ளேவர் போயிட்டு அப்சர்வ் ஆகி அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்குங்க அந்த வாழைக்காய். இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். என்ஜாய் ஃபுட்.